முதல்ல எனக்கு ஸ்வீட் கொடுங்க, என்ன நீங்க அப்பாவாக போறீங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி விநாயக சதுர்த்தியை கொண்டாட போறாங்கன்னு நீயே பாரு ஆகாஷ். என்னைக்கும் மறக்கவே மாட்டாங்க. நான் ஸ்ட்ரெஸ்டா இருப்பேன். அது எப்போனா உன் கூட நாக்பூருக்கு வராம இங்கே இருந்தாதான். இல்லைன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது சார். இன்ஃபேக்ட் நான் உன் கூட வந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சரி, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதே எனக்கு ஒரு விஷயம் உறுதியா தெரியும். அது என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா ரகசியமும் எல்லாருக்கும் தெரிய வரும்னு நினைச்சேன். இது ஒரு தாயோட பாசத்தை நீ கேவலப்படுத்தினதுக்காக. இது என் நித்யாவோட வாழ்க்கையை அழிச்சியே அதுக்காக. அவகிட்ட நீ தப்பா நடந்துகிட்டதுக்காக. அதோட உனக்கு கிடைச்ச இந்த அடி, இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சி இதை அழிக்கணும்னு நினைச்சியே அதுக்காகத்தான். சமீர், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு. சரிங்கம்மா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் சாஸ்திரி ஹவுஸ்ல இருந்து சமீர் பேசுறேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாங்கல. இங்க கைது பண்ண வேண்டிய 2 குற்றவாளிங்க இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சரி, தேங்க்யூ. நீ என்ன நினைச்ச? நீ என்னையும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் இவ்வளோ கஷ்டப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் உன்னை நம்புவேன்னு நினைச்சியா என்ன? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. ஆனா இப்போ உனக்கு தண்டனை கிடைக்க போறது பக்காவா உறுதியாயிடுச்சு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. And I can assure you, ரொம்ப நாளா கிடைக்க வேண்டிய எல்லா தண்டனையும் உனக்கு கிடைக்கும். அப்புறம் நீ ஒரு விஷயம் சொல்ல. நீ இவளை காதலிச்சதுக்கு அப்புறமா இப்படி இருக்கியா, இல்ல சின்ன வயசுல இருந்தே நீ இப்படிதான் இருக்கியா? ஐ திங்க் நீ சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நீ நல்லவனா இருந்திருந்தா நிச்சயமா இவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்ட. இவ தப்பு பண்ணும்போதெல்லாம் இவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிருக்க. அதனால இதுக்கப்புறமும் நீ இவ கூடவே சப்போர்ட்டிவா இரு. ஆனா எங்கன்னா ஜெயிலுக்குள்ள. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. நீ பயந்துட்ட. உன்னோட விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னதும் நீ பயந்துட்டல. ஆகாஷ், ஆகாஷ பிடிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்க? இதுக்கு முன்னாடி ஆகாஷ் நிறைய தப்பு பண்ணிருக்கான். உங்களால என்ன பிடிக்கவே முடியாது, புரிஞ்சுதா? எப்பவும் பிடிக்க முடியாது. ஆகாஷ், வேண்டாம், சொன்ன கேளு. வா, கிட்ட வா. எதுக்கு நின்னுட்ட? பயப்படுறியா? கிட்ட வா, சொன்ன கேளு. ஆகாஷ், நீ மட்டும் அப்படி வரணும்னு நினைச்ச இவன் மேல போயிருவா. நீ சொன்னது சரிதான். இவ இவ்வளவு சுயநலமா இருப்பான்னு எனக்கு தெரியாது. இவளுக்காக தான் உங்க எல்லாருமே அழிக்கணும்னு வந்தேன். முக்கியமா இவ்வளவு அழிக்கணும்னு வந்தேன். உன்னை தாக்குனாங்கல்ல, யாரு நினைச்சிட்டு இருக்க? அதுக்கு காரணமே நான் தான்.
அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்து நான் தான் காப்பாத்தினேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க. நீ சொன்னதை அத்தனையுமே நம்பிட்டாங்க. அப்புறம் இந்த கிழவி அவளோட மகனாவே என்ன ஏத்துக்கிட்டா. அவளோட விதவ மருமகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. அதுவும் இவளுடைய விருப்பத்துக்கு எதிரா. குடும்பத்துல இருக்கிற உறவு எல்லாமே முக்கியம் சொல்லிட்டு இருப்பீங்கல்ல. என்னைக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நான் பணத்தை திருடனோ அப்ப எங்க போச்சு உங்க உறவு எல்லாம்? அப்ப உங்களுக்கு யார் மேல சந்தேகம் வந்துச்சு? சொந்த தம்பி மேல. உங்களுக்கு இருக்கிற பாசம் எங்க போச்சு அன்னைக்கு? உன்னை நான் பாசமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற சூழலை நான் தான் உருவாக்கினேன். அதுவும் இவளுடைய காதலுக்காக. உங்களை பத்தி என்ன சொல்றது அண்ணி? உங்களை நான் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்ல ஈஸியா முட்டாளாக்கக்கூடிய ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். அதனால நான் முதல்ல உங்களுடைய நம்பிக்கையை ஜெயிக்கணும்னு நினைச்சேன். உங்களை நான் எல்லா விஷயத்திலுமே ஏமாத்தினேன். நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க உண்மை நம்புனீங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் ஆகாஷ்னு என்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் நீ இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி கேவலமான சுயநலமான பொம்பளை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆமா வைஷு, ஆனா காதலை யாராலுமே தடுக்க முடியாது. என்னாலே முடியல. அதனால்தான் ஏற்கனவே நீ என்னை ஏமாத்தினதுக்கு அப்புறமும் என் காதலுக்காக நான் இதெல்லாத்தையும் செஞ்சேன். நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த வீட்டை அழிக்கிறதுக்காக இங்க வந்தேன். ஆனா பதிலுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? ஒரு நன்றி கூட சொல்லாம என்னைய நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேல்ல. ஏன்? நீ பண்ண இந்த காரியத்துக்கெல்லாம் முன்ன நான் கண்டிப்பா பழி வாங்குவேன் வைஷு. நான் உன்னை என்னைக்குமே விட மாட்டேன். முதல்ல நான் இங்கிருந்து போயாகணும். முதல்ல நான் ஏன் உயிரை காப்பாத்திக்கிறேன், அப்புறம் உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன். வா வேண்டாம். ஏய் ஆகாஷ், ஆகாஷ் நில்லு. சொன்ன கேளு ஆகாஷ். வேண்டாம், இவளை நான் சாகடிச்சிடுவேன். அவளை விட்டு ஆகாஷ். நான் உண்மையிலே அவளை சாகடிச்சிடுவேன். வேண்டாம் வேண்டாம் ஆகாஷ், அங்கே நில்லு. அவளை ஒண்ணும் பண்ணிடாத. வந்த கழுத்தை அறுத்துருவேன். நான் உண்மையதான் சொல்றேன். இவளை சாகடிச்சிருவேன். என்ன மேடம், எங்க ஓடுறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க யாருன்னு நாங்க உங்களுக்கு இன்ட்ரோ பண்றோம். இந்த வீட்ல நடந்த எல்லா கிரைமுக்கும் இவங்க தான் காரணம். முக்கியமா அது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட் இதோ இவதான். இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. ஆமா இன்ஸ்பெக்டர், இவதான் எல்லாத்துக்கும் காரணம். இவளால எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைங்க வந்தது. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க 2 பேர் சேர்ந்து எங்க குடும்பத்தையே அழிக்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது. இவங்களை இருந்து கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. சார் நீங்க கவலைப்படாதீங்க, இவங்களுக்கான தண்டனை இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்களும் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க சார். இவங்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்ல? கண்டிப்பா இன்ஸ்பெக்டர், நானும் வரேன். அப்ப நானும் உங்க கூட வரேன். நான் ஜெயில இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஆகாஷா பகச்சுக்கிட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் உங்க எல்லாருக்குமே புரிய வைப்பேன். போலீஸ்க்கு முன்னாடியே மிரட்டுறியா? வா. நித்யா, உன்னோட பைத்தியக்கார அக்காவை மன்னிப்பியா? என்னோட அக்காவை நீங்க மறுபடியும் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு உங்க மேல கோவமே இல்லக்கா.
அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் புரிஞ்சிருப்பாங்க. அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கம்மா. உங்க முன்னாடி நான் ரொம்ப அதிகமாக பேசிட்டேன். நான் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிருங்கம்மா. இல்ல பரிஷி, நீ எந்த தப்பையுமே பண்ணல. நீ சொன்னது எல்லாம் சரிதான். நித்யா விஷயத்துல உண்மையான குற்றவாளி நான் தான். நான் அவளுக்கு நிறைய அநியாயம் பண்ணிட்டேன். இல்லைங்க அத்தை, நீங்க எப்படி குற்றவாளி ஆவீங்க? நித்யா, ஹலோ, நீங்க எங்களோட டிக்கெட்ஸை நேரா ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் அனுப்பி விட்டுடுறீங்களா? ஏன்னா நாங்க வந்து வாங்கிட்டு போனோம்னா எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ. சித், ரெடியா? எப்பவோ ரெடி. உன்னோட முகத்துல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுது. ஏன்னா நான் உன் கூட வரேன்ல சித், அதனாலதான். வா சீக்கிரம் போலாம், எல்லாம் ஃப்ளைட் மிஸ் பண்ணிடுவோம். சரி வா. அப்புறம் டிக்கெட்ஸ்? அது ஸ்ட்ரெயிட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துடும். சரி வா. சரி, நாக்பூருக்கு புது வேலை விஷயமா போறீங்க. அதனால இங்க இருந்து போகும்போது ஸ்வீட் சாப்பிட்டு போங்க. இந்தாங்க. அந்த கடவுள் அருளால இந்த வேலை மட்டும் இல்ல, எல்லா வேலைகளையும் நீங்க வெற்றி அடையணும். தேங்க்யூ ஸோ மச். இதே போல நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கை முழுக்க நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும். இங்க பாரு சித்தார்த், நீ பிசினஸ் விஷயத்துல ரொம்ப டேலண்டட் பர்சன் எனக்கு தெரியும். இருந்தாலும் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். கவனமா கேளு. உறவுகள் விஷயத்துல எப்பவும் மனசு சொல்றத கேளு. அப்புறம் பிசினஸ் விஷயத்துல எப்பவும் மூளை சொல்றத கேளு. எந்த மனுஷன் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறானோ அவன் எல்லா விஷயத்திலுமே ஜெயிப்பான். நீங்க சொன்ன விஷயத்தை நான் எப்பவும் ஞாபகம் வச்சுப்பேன். So, all the best to you. நீங்க 2 பேரும் உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, குறிப்பா சாப்பாடு விஷயத்துல. டோன்ட் வரி மாம். ஓகே, பை. சரி கிளம்புறோம். பாய் பாய். பை டாட். பை மாம். போயிட்டு வா. விநாயகரப்பா, நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையால இவங்க எல்லார்கிட்டயும் நான் வாக்கு கொடுத்துட்டேன். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி அமர் இந்த வீட்டுக்கு வந்துருவாருன்னு சொல்லியிருக்கேன். இந்த சத்தியத்தை காப்பாத்துங்க விநாயகரப்பா. நீங்க இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி அமர் இந்த வீட்டுக்கு அனுப்பி வைங்க ப்ளீஸ் விநாயகரப்பா. வெல்கம் மேடம். வெல்கம் சார். சார், மேம் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இதுக்கு முன்னாடி எந்த ரூம்ல இருந்தீங்களோ அதே ரூமை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன் சார். Really? Thank you. இட்ஸ் மை ப்ளஷர் சார். இது உங்க கீ சார். சார் சைன் பண்ணுங்க சார். சரி, சேம் ரூம் எதுக்கு? சார், அது எதுக்குன்னா உன்னோட வைஃப் எந்த விதத்திலையும் வீக்கானவ இல்லைங்கிறத உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். Thank you. சார், டோன்ட் வரி அபவுட் யுவர் லக்கேஜ்.
அது உங்க ரூமுக்கு வந்துரும். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ. நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், விநாயகர் சதுர்த்தி. நாளைக்கு என்னோட பரீட்சைக்கான பலன் எனக்கு கிடைக்க போகுதுன்னு நம்புறேன். நாளைக்கு என்னோட விதியில அந்த கடவுள் என்ன எழுதியிருக்காருன்னு தெரிய போகுது. நான் அமர் கூட வாழ்வேனா இல்ல இன்னைக்குதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம்ல. இதுக்கு முன்னாடி நாம எப்போ இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டோங்கிறதையும் நான் மறந்துட்டேம்மா. அதுவும் எல்லாரோட ஃபேவரட் ஃபுட்டும் சமைச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்ச பரோட்டாவும் இருக்கு. ஓ வாவ். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாண்ட்விச்சும் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்கண்ணா. ஓ அப்புறம் எனக்கு பிடிச்ச மிக்சரும் இனிப்பும் கூட இருக்கே. அப்புறம் தேவயானிக்கு ரொம்ப பிடிச்ச பால் திரட்டியும் இருக்கு. இன்னும் எனக்கு பிடிச்ச உப்மாவும் இருக்கு. சூப்பர் நித்யா. இது எல்லாத்தையும் என்னோட நித்யா தான் பண்ணிருக்கா. வேற யாராலையும் இதை பண்ணவே முடியாது. இன்னும் சொல்லணும்னா என்னால கூட பண்ண முடியாது. போதும் அத்தை, நிறுத்துங்க. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து ரோஹிணி அக்கா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். இல்ல நித்யா, என்னால 2 விதமான சாப்பாட்டை தான் ஒரே நேரத்துல செய்ய முடியும். எல்லாருக்கும் பிடிச்சதை என்னால செய்ய முடியாது. சரி போதும் போதும், இல்லைன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன். நித்யா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீயே பாரு, உன்னோட வாழ்க்கையை அழகாக்கணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு நான் நிறைய தப்பு தான் பண்ணிருக்கேன். ஒருவேளை நீ என்ன மன்னிக்காம போயிட்டேன்னா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. அத்தை, ஒரு தாய் தான் குழந்தைங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறத கடவுள் கூட விரும்ப மாட்டாரு. எனக்கு இதெல்லாம் நடந்ததுக்கான காரணம் என்னோட விதிதான் அத்தை. அதுல உங்களோட தப்பு எதுவுமே கிடையாது. உண்மையதான் சொல்றேன். சாப்பாடு ஆறுது, சீக்கிரமா சாப்பிடுங்க. நீயும் சாப்பிடுமா. சமீர், நீங்க என்னைக்கு இவளோட விஷயத்துல கரெக்டா தான் இருந்திருக்கீங்க. இவ சொன்னது கேட்காத மாதிரி நீங்க சொன்னதையும் நாங்க கேட்கல. ஆகாஷ் என்னை பத்தி சொன்னது சரிதான். என்கிட்ட என்னென்னமோ சொல்லி அவ ஏமாத்திட்டா. என்ன யோசனை பண்ற ரிஷி? அது நான் வைஷுவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்னன்னப்பா, உலகத்துல இந்த மாதிரி பொண்ணுங்கள கூட இருப்பாங்களா என்ன? நமக்கு இவ்வளோ கெட்டது நினைச்சிருக்கா பாருங்களேன். இதுல என்ன லாபம் அவளுக்கு? உலகத்துல எல்லா விதமான மனுஷங்களும் இருப்பாங்கப்பா. சில பேர் தனக்கு முன்னாடி மற்றவங்கள பத்தி யோசிப்பாங்க, அதாவது நல்ல விதமா யோசிப்பாங்க. நம்ம நித்யா மாதிரி. சில பேர் தன்னை பத்தி மட்டும் யோசிப்பாங்க, வைஷாலி மாதிரி. ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் வேதங்களையும் எடுத்து பார்த்தா உனக்கே நல்லா புரியும். என்னதான் ஆரம்பத்துல கெட்டது ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசியா வெற்றிங்கிறது கண்டிப்பா நல்லதுக்கு தான் கிடைக்கும். கெட்டவனுடைய வாழ்க்கையில மட்டும் கண்டிப்பா கெட்டதுதான் நடக்கும். கடைசியில தானப்பா. ஆனா அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள ஒரு நல்லவன் எவ்வளவு பாடுபட்டு இருக்கான்ப்பா. இப்போ நித்யாவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்களேன். நல்லதுதான் ஜெயிக்கும்னா ஏன் நித்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரணும்? நீங்களே சொல்லுங்கப்பா. ஒருவேளை இந்த உலகத்துல நல்லவங்களாம் எப்பவும் சோதனை அனுபவிக்கணும்னு இருக்கு போல. ராமாயணத்துல அக்னி பரீட்சை கூட சீதைக்கு தானே பண்ணாங்க. என்னைக்கும் கெட்டவங்க அக்னி பரீட்சை பண்ணல. நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், விநாயகர் சதுர்த்தி. நாளைக்கு என்னோட பரீட்சைக்கான பலன் எனக்கு கிடைக்க போகுதுன்னு நம்புறேன். நாளைக்கு என்னோட விதியில
அந்த கடவுள் என்ன எழுதியிருக்காருன்னு தெரிய போகுது. நான் அமர் கூட வாழ்வேனா இல்ல செல்வமே பொன்மணி சொன்ன